ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமனா நெறைய மனநல பிரச்சனைகளுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல ஸ்ட்ரெஸ் இஸ் அன் இன்னெவிட்டபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். யாருமே நம்ம ஸ்ட்ரெஸ் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வாட் ஆர் த காமன் சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் டு நோ தட் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட்? என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஸோ ஜென்ரலி இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் டிஃபிகல்ட்டி இருக்கு. இல்ல நம்ம ஜாப்ல ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கு. இல்ல ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் நம்ம கோ த்ரூ பண்றோம் அப்படின்னா, நெறைய நம்ம பாடிலயும் நெறைய சேஞ்சஸ் இருக்கும். நம்மளோட ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும். நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் அஃபெக்ட் ஆகும். பசி இருக்காது. இல்ல ரொம்ப சாப்பிடுவோம். இல்ல எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருப்போம். ரொம்ப இரிட்டபிளா இருப்போம். நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மத்தவங்க கிட்ட அந்த ஆங்கரை டிஸ்ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் வி ஆர் ஸ்ட்ரெஸ்ட். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதுக்கு பெருசா யாரும் இதை ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் சீக் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்னோட 6 இயர்ஸ் ப்ராக்டிஸில் நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள், ஒரு லேட் டீன்ஸ் ஒரு ஏர்லி 20ஸ்ல இருக்க பீப்புள், தே ஆக்டிவ்லி சீக் ஹெல்ப். தே ஆர் வெரி ப்ரோ மென்டல் ஹெல்த். ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, இல்லை ஒரு ஜாப்ல ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா கூட தே ஆக்டிவ்லி கம் ஃபார் தெரப்பி. ஆக்டிவாக நான் என்ன விஷயங்கள் மாற்றிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்படிங்கிற அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் அவேர்னஸ் இப்போ ரொம்ப இருக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு we all should be pro mental health. We have to actively seek help when we are stressed.